மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடல், என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். இரண்டாவது பாடல், என் ஜீவன் நீரே, என் தேவன் நீரே, என் பெலனும் ஆனவரே. புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடும்படியாய் கேட்க. தேவன் நீரே, என் பெலனுமானவரே.
தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. உங்களோட வார்த்தையை மாத்திரம் கேட்டு கத்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க செயல்படணும் கத்தாவே. அதுதான் கத்தாவே ஏசப்பா என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் ஏசப்பா. இந்த நேரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையுமே விட்டுட்டு கத்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த ஆராதனை வேலைய நம்ம உருக்கத்தோட அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து செய்யலாம். ஆராதனை இயேசு
நீண்ட நாளா காத்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா விசுவாசத்தோட நம்ம பொறுமையோட காத்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். மனிதரை போல ஒரு நாளும் நம்மளோட ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் பொய் சொல்ல மனுஷரும் இல்லை, மனமாறும் மனுபுத்திரரும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தரும் நிறைவேற்றிருப்பார். அவர் சொன்னது போல இந்த நாள்ல விசுவாசத்தோட காத்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் நிச்சயமா கர்த்தர் பல காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கார். அந்த விசுவாசத்தோட அந்த ஆராதனை நம்ம முடிக்கலாம். ஹalleluya. ஒரு பெரிய அதிசயத்தை காண்றதுக்கு நம்ம எல்லாம் ஆயத்தத்தோட காத்திருக்கலாம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எனக்காகவே
இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற செய்தி 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். காரணம், இந்த நாட்களில் போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. போராட்டத்தை மேற்கொள்ள நமக்கு யுக்திகள் தெரியும். அவை எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே எல்லா செய்திகளிலும் நாம் கேட்டிருக்கிறோம். ஜெபம் ஒரு ஆயுதம், வேத வசனம் ஒரு ஆயுதம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தவிர சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் அதை பின்பற்ற பழகிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஒரு வசனத்தின் மூலமாய் ஒரு நிகழ்வை அதோடு கூட ஒப்பிட்டு சிலவற்றை உங்களுக்கு ஆலோசனையாய் கர்த்தர் கொடுத்ததை நான் சொல்லுகிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது இதில் எடுத்துக்கொள்ளுங்கள் 8வது வசனம். 8வது வசனத்திலே 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6:8. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஒரு இடத்துக்கு இந்த சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக போராட்டம் யுத்தம் நடத்தணும்னு ஒரு திட்டம் போடுறான். ஒரு போருக்கு போகணும்னு சொன்னா எவ்வளவு அதுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இப்போ கூட கொஞ்ச நாட்களாக இந்த சீனா பாகிஸ்தான், அதே சமயத்தில் இந்தியா அந்த யுத்தத்திற்கு அவங்க எப்படிலாம் எவ்வளவு திட்டங்கள் ஆலோசனை பண்றாங்க, எவ்வளவு திட்டங்கள் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். அந்த மாதிரி இந்த சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ராஜா யுத்தம் பண்ண போல சீரியாவின் ராஜாக்கு அப்படி ஒரு திட்டம். உடனே அவர் என்ன செய்யறாருன்னா ஊழியக்காரர்களோடு கலந்து ஆலோசனை பண்ணினான் என்று 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஊழியக்காரர்களோட ஆலோசனை பண்றது, என்ன செய்யலாம், எங்க போய் பாளையம் இறங்கலாம், எந்த வகையில போராடலாம், அதுக்கு நமக்கு எவ்வளவு பேர் தேவை, என்ன செய்யலாம், இப்படி எல்லாம் திட்டங்கள் எல்லாம் பயங்கரமா ராத்திரி பகலா உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆலோசனை பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம எதிர்ப்பதற்கு சத்ரு பல வகைகளிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பான். நாம் எச்சரிக்கையா இருக்கணும். எத்தனையோ ஆலோசனை, இவங்கள ஊழியர் செய்யறாங்க, இவங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்களை எந்த விதத்துலலாம் தாக்கலாம், எப்படியெல்லாம் இவங்க குடும்பத்துல போராட்டத்தை கொண்டு வரலாம். இப்படி பிசாசு தான் நமக்கு எதிரி. ஆகவே இந்த எதிர்ப்புகளை நம்ம எப்படி, சில சமயத்துல பிசாசு டைரக்டா நம்மோட மோதுவோம். சில வேளைகளிலே யார் மூலமாவது எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில நமக்கு போராட்டத்தை கொண்டு வருவான். இப்படித்தான் ஆலோசனை பண்றது, எதிரிகளின் கூட்டத்தினுடைய ஆலோசனை. சீரியாவின் ராஜா ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தான். அதற்கு அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது 9வது வசனம். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, தேவனுடைய மனுஷன் எலிசா, இவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகவே தேவன் அவருக்கு சொல்லிடுறார், இந்த சீரியாவின் ராஜா இப்படிலாம் திட்டம் போடுறான், இத போய் இஸ்ரவேல் என் ஜனங்கள் இடத்துல போய் சொல்லு, இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல போய் சொல்லு. அப்ப இந்த தேவனுடைய மனுஷன் போய் சொல்றார், இந்த இப்படிலாம் பிளான் பண்றாங்க, நீ எச்சரிக்கையாயிரு. இங்க இந்த இடத்துல பாளையம் இறங்க போறாங்க, இன்றைக்கு யுத்தம் பண்ண போறாங்க, நீ எச்சரிக்கையாக. அவங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ எல்லா பிளானையும் இந்த தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். கர்த்தருடைய பாதையிலே நடக்கும் பொழுது அவருடைய சன்னிதானத்திலே இந்த போராட்டத்தை குறித்து நாம் கூட எந்த போராட்டம் வந்தாலும் தேவனிடத்திலே சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளை கொண்டு அவர்களுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு அதிலிருந்து விடுதலை பெற ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சமயம் நேராகவே கர்த்தர் வசனத்தின் மூலமாகவோ உங்களிடத்துல கர்த்தர் பேசுவார். ஆலோசனை, அவருடைய ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், இதை செய், இதை செய்யாத. நான் கூட ஆரம்ப காலத்துல ஊழியத்துக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்னால
என்னுடைய சுய விருப்பத்தின்படி, சுய அறிவின்படி சில காரியங்களுக்கு போராடி கொண்டிருந்தேன். ஆனால் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே கொஞ்ச நாட்களாய் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற பட்சத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுத்தான் நம்ம எதையும் செய்யணும். உண்மையிலேயே கர்த்தருடைய பார்வை சமூகத்திலே சொல்றேன், எந்த இடத்துல உட்கார்ந்து காலையில எழுந்திருச்சு இந்த இடத்துக்கு போகணும் டிசைட் பண்ணா கூட ஆண்டவர் இங்க போகாதன்னா போக மாட்டேன், அழகா தெளிவா வழி நடத்துவார். இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லும்போது அமைதியா இருந்துடணும். மீறி நம்ம செய்தோம்னா பிரச்சனை தான். ஆகவே கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்ய தேவனிடத்துல நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்படி உங்களிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேகம் தர தன்னை காத்து கொண்டான். பாருங்க, இந்த தேவனுடைய மனுஷன் என்னெல்லாம் சொன்னாரோ, எப்படிலாம் நடந்து கொள்ள என்று சொன்னாரோ அதையெல்லாம் கேட்டு அந்த இஸ்ரவேலின் ராஜா கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சரி செய்து அவர் சொன்னபடியெல்லாம் நடந்து கொண்டார். அதனால அவரை காத்து கொண்டார். இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், சபைகளிலே செய்தி வருகிறது, எல்லாம் நல்ல கர்த்தருடைய வார்த்தை வேதத்தின் மூலமாய் படிக்கிறோம், ஆவியானவர் சில சமயம் பேசுகிறார், எல்லாம் இருந்து கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நம்மை காத்து கொள்ள முடியாது. இவர் இஸ்ரவேலின் ராஜா எல்லா வார்த்தைகளையும் தேவ மனுஷன் சொன்னபடியெல்லாம் நடந்ததுனால அவர் அந்த போராட்டத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டார், தன்னை காத்து கொண்டார். அடுத்த வசனம் 11ஆம் வசனம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து தம்முடையவர்களின் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவனும் அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். பாருங்க, ஒரு இருதய குழப்பம். பிசாசுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஜெயிச்சிடறோம் போராட்டத்தை, நம்ம அமைதலா இருந்துடும். இஸ்ரவேலின் ராஜா அமைதலா இருந்தார், அதான் அவர் அமைதலாயிட்டார். இத கேட்ட உடனே இந்த எதிரிக்கு பாருங்க, இவனுக்கு பயங்கர குழப்பம். இந்த சீரிய ராஜா என்ன நடக்குது, யாருமா இங்க இருக்கிறவன் போய் உளவு பார்த்து சொல்லிடுறானா, எல்லாம் நடக்கிற திட்டம், நான் போடுற பிளான் எல்லாம் எப்படியாவது இவங்க கண்டுபிடிச்சிடறான் இந்த இஸ்ரவேலின் ராஜா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுல ஒருத்தர் சொல்றான், ராஜாவே, இங்க இருந்து யாரும் உளவு போய் சொல்றது இல்ல, ஆனால் நீங்க பள்ளி அறையில பேசுறத விட இந்த எலிசா என்கிற தேவனுடைய மனுஷன் எல்லாவற்றையும் தெரிவித்து விடுவான், கர்த்தர் அவனுக்கு சொல்லிடுவாரு, அப்படிப்பட்ட வரம் படைத்த தேவனுடைய மனுஷன் என்று எலிசாவை குறித்து இந்த ஊழியக்காரன் ராஜாவினிடத்திலே சொல்லுகிறான். இதை பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு நடக்கும் பொழுது பிசாசு தான் குழம்பி போகணும், எதிரிகள் தான் குழம்பி போகணும். என்னடா எப்படியோ தாக்குறோம் நினைக்கிறோம், ஈஸியா போராட்டத்தை கூட மேற்கொள்ளுகிற பலன் ஆண்டவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலனை தப்புவிக்க வழியும் கற்றுக் கொடுப்பாரு, பலனையும் கொடுப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தை கொண்டோம் பயந்து விடக்கூடாது. நாம் அமைதலா இருந்தா நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இஸ்ரவேல் ராஜா அப்படிதான் இருந்தாரு, தேவனுடைய மனுஷன் தான், எலிசா தான் போராடி கொண்டு இருக்கிறார் நமக்காக. இன்றைக்கும் ஆவியானவர் இயேசு பிதாவினிடத்தில் உனக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். நாம் வெறுமனே அமைதலா இருந்து ஜெபித்தால் போதும். இப்படிப்பட்ட அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 13வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவங்களையும் அனுப்பினான்.
அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். பாருங்க, இதை பார்க்கும்போது அவன் என்ன செய்துட்டான் அப்படின்னா அந்த மனுஷனையே பிடிக்கும். தேவனுடைய மனுஷன் யார் விஷயத்த சொல்றான் அவனையே பிடிக்கலான்னு சொல்லி எங்க இருக்கிறான்னு விசாரிக்கிறான். தோத்தான்ல இருக்கிறான்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு இராணுவத்தையும் குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி பல படைகளை அனுப்பி வைக்கிறான் அந்த இடத்துக்கு எதிர்ப்பதற்கு. யாரை எதிர்த்து வராங்க? தேவனுடைய மனுஷனை எதிர்ப்பதற்கு. அவனா விஷயத்த சொல்றான், அவனை எதிர்க்கிற இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு இடையே இருக்கிற போராட்டங்கள் அதுதான். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்கள் சுகமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே வராதுன்னு நினைக்காதீங்க. காரணம், இதை நான் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துல சில வேளைகள்ல நான் கேட்பேன் கூட, ஆண்டவரே எனக்கு சுகம் கிடையாது, எனக்கு சரீரத்துல பலம் கிடையாது, எனக்கு பணபலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கொடுத்திருக்கிற வரத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய சபையில இருக்கிற மக்கள் எல்லாம் நான் பேசிக்கொண்டிருக்க அவங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் கட்டுகளில் இருந்து, அந்த அயப்பாக்கம் பகுதியில கட்டுகளில் இருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்டு சபைக்கு வந்தவர்கள் தான் அநேகர். அப்படி இருக்கும் பொழுது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதை செய்துவிட்டு வரும்பொழுது பிசாசினுடைய போராட்டம், அதை முடிச்சுட்டு அங்க ஒரு கட்டை உடைச்சிட்டு அங்க அவங்களுக்கு ஜெபித்து எல்லாம் முடிச்சுட்டு பிசாசு ஓட்டிட்டு வருவோம். வீட்டுக்குள்ள வரும்பொழுதே ஒரு போராட்டம் காத்து கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு வகையில வியாதியா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், சமாதான குறைவு, ஏதாவது ஒண்ணு வரும். 3 நாள் சில நாட்களிலே நான் படுக்கையாக கூட படுத்துக்குவேன். அந்த மாதிரி நிலைமை இருக்கும். அதற்காகவே காலமெல்லாம் நான் ஏறக்குறைய என் வாழ்நாளிலே நான் உபவாசம் தான் இருக்கிறேன். காலை நேரத்துல 2 மணி 3 மணிக்கு தான் சாப்பிடுறதுக்கு உபவாசத்துல இருந்தா. ஏன்னா திடீரென்று போகும்பொழுது யாராவது ஜெபத்துக்கு வந்தா அந்த பிசாசு ஓட்டுறதுல மட்டும் சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே உபவாசத்துல இருக்கிற நாட்கள் அநேக நாட்கள். சில நாள்ல 100 நாள் எடுப்பேன், 21 நாள் எடுப்பேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நான் எடுக்கிறதுக்காக அதை சொல்லணுன்றதுக்கு சொல்லல. பிசாசு ஓட்டுகிறவர்கள், அந்த கிஃப்ட் இருக்கிறவங்க உபவாசத்துல இருந்தா அது நல்லது. அந்த மேற்கொள்ளுகிற வரத்தை கர்த்தர் நமக்கு, அந்த பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படிதான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஊழியக்காரர்களுக்கு நிறைய போராட்டம், அவர்களை எதிர்த்து பல பழிகளை சுமத்துவாங்க. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நிறைய பேர் எழுப்புவாங்க. எவ்வளவு நன்மையான காரியத்தை அவர்கள் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று வந்தா அதை குறித்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களை குறித்து பேசுவதற்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறேன். காரணம், ஒருவேளை ஊழியக்காரர்களுக்கிடையே கூட தவறுகள் இருக்கலாம். எல்லாரும் மனிதர்கள் தான். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகவே அது நம்முடைய வேலை கிடையாது, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஆனால் ஊழியக்காரர்களிடத்திலே நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோம். அவர்களை பற்றி பேசுவதற்கு யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி பேசுறதுக்கு பயப்படணும், பேசக்கூடாது. ஊழியக்காரர்களை கொடுத்து பேசுவதற்கு நமக்கு எந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்த்து பல படைகளை ரதங்களை அனுப்பி வைக்கிறார். 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். காலையில் எழுச்சி வேலைக்காரன் போய் பார்க்கும்பொழுது அந்த பட்டணத்தை சுற்றி இந்த எதிரிகள் வளைந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. அவன் பயந்து போகிறான். இன்றைக்கு கூட போராட்டத்தை பார்த்து ஊழியர் செய்யும் போது போராட்டம் வரும். நிறைய காரியங்களை ஜெபத்துல இருக்கும்பொழுது முழங்கால் யுத்தம், அது பெரிய யுத்தம். அதை செய்யும் போது போராட்டம் வரும், எல்லாம் இருக்கும். ஐயோ நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதவசனம் வாசிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த போராட்டம்? அப்பதான் போராட்டம் துவங்குது. ஆனால் சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி போராட்டம் பார்க்கிறோம், பயந்து போறான். நாம் கூட அப்படிதான் சில வேளைகளிலே பயந்து போகிறோம். ஆனால் தேவனுடைய மனுஷன் எலிசா என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு அவன், பயப்படாதே, 16ஆம் வசனம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு வசனம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்கு எதுவுமே கிடையாது, எந்த பலமும் கிடையாது, எதுவும் இல்லைன்னு சொல்றோம். ஆனா
உன் எதிரிகள் கூட்டத்திற்கு பிசாசு அவனோடு சேர்த்திருக்கிற உன்னை வளைக்கணும்னு நினைக்கிறானே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகர். உன்னை பாதுகாக்க கர்த்தர் தேவதூதர்களை பணிவிடைக்காரர்களை எல்லாம் உன்னை சூழலன்னு பாதுகாக்கிறாங்க. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசா சொல்றார். அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திடும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றார். என்ன விண்ணப்பம்? கர்த்தாவே, இதை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திருடும். இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். எத்தனையோ முறை நினைக்கிறோம். நான் கூட சில வேளைகளிலே தனியா பிள்ளைகளோடு இருக்கும், சில வேலைகள் நினைப்பேன், எப்படி நாம் தனியா இருக்கிறோமே அப்படியெல்லாம் யோசிச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆனா சுற்றிலும் எப்படி எலிசா பார்க்கிறார் பாருங்க, ரதங்கள், அதன் சுத்தி அக்னிமயமான ரதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அவர் உருக்கமான கருத்தான ஒரு ஜெபத்தை செய்கிறார். இவன் கண்களை திறந்தது. ஜெபிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படும். அது திறந்து பார்க்கிறான். பார்த்தா சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் அந்த மலையை சுற்றிலுமாய் அக்னி ரதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த வேளையில உனக்காக கூட கர்த்தர் சுற்றிலும் அக்னி மதிலை வைத்திருக்கிறார், ரதங்களை வைத்திருக்கிறார். நீ யுத்தம் பண்ண நீ போக வேண்டாம். உனக்காக யுத்தம் பண்ண அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். ஆகவே எதை குறித்து பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு நம்ம இருந்தா போதும். நம்முடைய போராட்டங்களை கர்த்தர் நமக்கு போராடி வெற்றியை நமக்கு கொடுப்பார். அடுத்த வசனம் 18வது வசனம். அவர்கள் அவரிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். முதல் ஒரு ஜெபம் பண்றாரு, வேலைக்காரன் கண்ணை திறங்க. அவன் இதெல்லாம் பார்த்தா பயப்பட மாட்டான். அடுத்த ஒரு ஜெபம் பண்றாரு ஆண்டவரை நோக்கி, இந்த எதிரிகள் வந்திருக்கிறாங்களே, இவங்க எல்லாருக்கும் கண் மயக்கம் உண்டாகும். பாருங்க, எல்லா ஜெபத்துல கூட என்ன கேட்கிறோமோ அதை கருத்தோட கேட்கணும். எவ்வளவு ஞானத்தோடு எதை செஞ்சா எதை கேட்டா இவங்க எல்லாம் போயிடுவாங்க. இவருக்குள்ள தேவனுடைய திட்டம் இவருடைய சிந்தையில இருக்குது. நமக்கு கூட அப்படி ஒரு நம்ம நினைக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான திட்டத்தை கர்த்தர் நம்முடைய சிந்தையிலே கொடுப்பார். அது நல்ல ஜெபத்துல ஆழ்ந்து ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆகவே தான் கருத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேளையில பார்க்கும் பொழுது அவன் கண்களை திறந்தா இப்பொழுது கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யணும். அடுத்த வசனம் பாருங்க, 19வது வசனம். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனார். இப்ப வந்த கர்த்தர் அவர் வார்த்தையை கேட்டு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். எல்லாருக்கும் ஒரு மயக்கம் வந்தது, கண்ணு இருளடைந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ எலிசா அவர்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்றது போல சொல்றாரு. ஏன் பின்னால வாங்க, நான் உங்களை வழி நடத்துறேன்னு சொல்லி அவர்களை நேரா சமாரியாவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுறார். கொண்டு போய் நிறுத்துற உடனே 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் சமாரியாவிலே வந்த பொழுது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்திடும் என்றார். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் பொழுது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே நின்றார். பார்க்கிற அடுத்த ஜெபம், முதல் வேலைக்கார கண்ணை திறக்கணும், அடுத்தது கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யணும். இப்போ இந்த எதிரிகள் வந்தாங்களே, இவங்க கண்ணை திறக்கணும். எங்க சமாரியால கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது பார்த்தா சமாரியால வந்து இருக்கிறாங்க. என்னடா, நம்ம போனது வேற இடம், நம்ம நிக்கிறது கொண்டாந்தது வேற இடமா இருக்குதே, ஐயோ நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி கலந்துகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த ஜெபம், எலிசாவினுடைய ஜெபம். எலிசா என்னவெல்லாம் ஜெபித்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் கேட்டார். அடுத்த 21ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்ட பொழுது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே,
நான் அவர்களை வெட்டி போடலாமா? இப்ப பாருங்க, சமாரியாவுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறாரு, எல்லாம் இவங்க வந்துட்டாங்களே, இவங்களை நான் வெட்டி போட்டுட்டா அப்படின்னு கேட்கிறேன். ஆனால் எலிசா வெட்டி போட சொல்லல. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வெள்ளினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். நீ வெட்ட வேணாம், நீ செய்ய வேண்டிய வேலை அது இல்லை. அவங்களுக்கு நல்லா விருந்து போட்டு நல்லா அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் புசிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து அவர்களை சந்தோஷமா அனுப்புவேன். இன்னைக்கு எதிரிகளை பார்த்தா அப்படி யாராவது நமக்கு எதிர்த்து வருவாங்கன்னா அவங்கள பழி வாங்கலான்னு தான் நம்முடைய இருதயம், மனிதனுடைய இருதயம் இன்றைக்கு பழி வாங்குறதுனால தான் எங்க பாரு கொலை குத்து எல்லாம் நடக்குது. பழி வாங்குற எண்ணம் அது வேண்டாம். அவங்களுக்கு நீ ஏன் ஆண்டவர் சொன்னாரு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்க, உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள். ஏன் சொன்னாரு? அவர்களைத்தான் அவர்களுக்கு நல்லா விருந்து பண்ணி அனுப்பி எலிசா சொல்றாரு. அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அவர் சொன்னபடி கேட்கறது கூட, என் தகப்பனேன்னு கேட்கிறார் இஸ்ரவேலின் ராஜா. தேவனுடைய மனுஷனுக்கு எவ்வளவு கனப்படுத்துகிறவனா இருந்தார். அதை கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், எல்லாம் அவங்களுக்கு விருந்து பண்ணி அனுப்பு, அவங்களை வெட்டி போடமா. ஆகவே இன்றைக்கு நாம் கூட எதிரிகளா இருந்தாலும், நம்மை எதிர்த்து வருகிறவர்களா இருந்தாலும், போராடுகிறவர்களா இருந்தாலும், நம்ம பார்வைக்கு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நாம் இன்றைக்கு நன்மை செய்கிறவர்களா தான் இருக்கிறோம். உனக்கு தீமை செஞ்சா கூட அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தலைகளை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வசனத்தின்படி கேட்கிறவர்கள மாத்திரமல்ல, அதன்படி நடக்க உதவி செய்ய. இந்த உலகமே போராட்டத்துலதான் இருக்குது. போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதி என்கிற போராட்டம், பட்டினி என்ற போராட்டம், ஆண்டவரே பஞ்சம் என்கிற போராட்டம், நிறைய போராட்டங்கள், வருமானம் இல்லாத போராட்டம், எதிரிகளின் போராட்டம், பிசாசின் போராட்டம், ஆண்டவரே அன்பற்ற சூழ்நிலையில் இருக்கிற போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள். ஆண்டவரே எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறிக்கும். அதே சமயத்திலே அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து எங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, அந்த போதனையின்படி நாங்கள் நடக்க உதவி செய்ய உங்களுடைய வார்த்தையை கேட்டு தேவ பிள்ளைகள், அன்றைக்கு எலிசா சொன்னது போல தேவனுடைய மனுஷர்கள் இன்றைக்கு எல்லா விதங்களிலும் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது இந்த போராட்டங்கள் மாறும். ஆண்டவரே, அதை எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, இருதயங்களை அன்றைக்கு எலிசா ஜெபித்தது போல எல்லாருடைய கண்களை, பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிற கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா. அந்த கண்களை திறக்கும் பொழுது அவர்கள் அற்புதத்தை பார்ப்பார்கள், தேவனை பார்ப்பார்கள், உம்முடைய வார்த்தைகளை கேட்பார்கள், அதன்படி நடப்பார்கள். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே கர்த்தர் இதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் மன்னிக்க, எதிர்க்கிறவர்களை நாங்கள் நேசிக்க அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். போராட்டங்களை மேற்கொள்ள இந்த யூதா ஆண்டவரே அந்த வசனங்களிலே 22, 23 சொல்லப்பட்டது போல எல்லாவற்றிலும் கரைபடாது பிடிக்கு. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், உடைய வழியிலே நடத்தும். இன்றைக்கு இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும். தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகர மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.